இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ பதிவுல நிஃப்டி அண்ட் பேங்க் அனலைஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா கிடைக்கும். இன்னைக்கு வீடியோக்குள்ள இன்னைக்கு நிஃப்டி பாத்தீங்க அப்படின்னா -180 பாயிண்ட்டும் பேங்க் நிஃப்டி 37 பாயிண்ட் +லயும் க்ளோஸ் ஆயிருக்கு. சரிங்களா, நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையில ஒரு நல்ல அப் மூவ்மெண்ட் கொடுத்தாலும் மார்க்கெட் திருப்பி என்ன ஆயிடுச்சு, அந்த 300 சொன்ன பாத்தீங்கன்னா அந்த 330 அந்த லெவலை பிரேக் பண்ணவே முடியல. பிரேக் பண்ணா மார்க்கெட் கீழே தான் வந்துட்டு இருக்கு. மார்க்கெட் இப்போதைக்கு ஒரு செல்லிங் பிரஷர்ல தான் இருக்கு, மைண்ட்ல வச்சுக்கங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் பாத்தீங்கன்னா 23,931 அதுதான் சப்போர்ட். அதுக்கு வந்து 23,849. ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 24,118, 24,180. 24,200 வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணும். அதுக்கு மேல 24,300 அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஆகும். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஒரு செல்லிங் பிரஷர்ல தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சின்ன ஒரு கரெக்ஷன் இன்னும் கொஞ்சம் டவுன் வரலாம் அப்படின்னா. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தெரியும், இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு அப் மூவ்மெண்ட் கொடுத்தாலும் திருப்பி என்ன பண்ணா சின்ன ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு இருக்கான். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட்னு பாத்தீங்கன்னா 49,830, 49,670 தான் அடுத்தடுத்த சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் பிரேக் பண்ணா பர்தரா கீழே போவான். ஸோ 50,206 அது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணும். அதுக்கு மேல 50,400 இதுதான் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும் அப்படின்னா ஸோ மைண்ட்ல வச்சுக்கங்க. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு சைடுவேஸ் தான் இப்போ வரைக்கும் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஓகேங்களா, ஸோ இன்னும் ட்ரெண்ட் இன்னும் டவுன் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் ஆகிற மாதிரி ஒரு ட்ரெண்ட் இன்னும் ஃபார்ம் பண்ணலாம் மார்க்கெட்ல. ஸோ அதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு ஓப்பன் டெஸ்ட் பார்த்துக்கலாம். ஓப்பன் டெஸ்ட் ஆகும் நிஃப்டியோட ஓப்பன் டெஸ்ட் தான். நிஃப்டி இன்னைக்கு 8 முடிஞ்சது, 14th ஆகஸ்டுக்காக எடுத்திருக்கோம். ஸோ அதுக்காக ஓப்பன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், கால் சைடு அதிகமா இருக்கு, புட் சைடு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு ஓவராலா பார்க்கும்போது. அதே மாதிரி 24,000 பாருங்க, 25 லட்சம் புட் இருக்கு. ஸோ 24,000 வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் ஹையஸ்ட் பாருங்க 24,200, அதுல வந்து பாருங்க 28. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியும் ஓவராலா பார்க்கும்போது கால் சைடு வந்து அதிகப்படியான ஓப்பன் இருக்கிறதால மேபி ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணலாம். 24 வந்து சப்போர்ட், 24,200 வந்து ரெசிஸ்டன்ஸ், 24,100 வந்து பாத்தீங்க அப்படின்னா டெசிஷன் மேக்கிங் சொல்லலாம். நல்லா மைண்ட்ல வச்சுங்க. அதே மாதிரி என்எஸ்சியும் பார்த்துடலாம். என்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட்டுக்கு 20,100 தான் ரெசிஸ்டன்ஸ். பாத்தீங்கன்னா இங்க பெருசா இல்ல ஃப்ரெண்ட்ஸ். 114 பிளஸ் 95 எங்கன்னா 24,200. 24,200 பாருங்க, இப்பவே 1 லட்சம் கான்ட்ராக்ட் இருக்கு. ஸோ நமக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியல தான் இந்த மாதிரி 1 லட்சம் கான்ட்ராக்ட் ஏட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பனே பாருங்க 1 லட்சம் கான்ட்ராக்ட் ஏட் ஆகுது, புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்ப என்னன்னா 24,200 வந்து நல்ல ரெசிஸ்டன்ஸ். ஸோ அடுத்து 24,300 பாருங்க 118. ஸோ என்னன்னா அடுத்தடுத்த லெவல் போகாது ஃப்ரெண்ட்ஸ். 24,200, 300 போனா மார்க்கெட் அங்கிருந்து திரும்பி கீழே தான் வரும். மேல போற வாய்ப்புல ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அதே மாதிரி சப்போர்ட்னு பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், 1,02,000 கான்ட்ராக்ட் இங்க 24,000 தெரியுங்களா. ஸோ 24,000 சப்போர்ட், 24,000 உடைச்சதுன்னா அதுக்கப்புறம் சப்போர்ட் எங்கேயும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, 138 எங்க பாருங்க 23,000 தான் இருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, சப்போர்ட் இல்ல. 24,200, 300 ரெசிஸ்டன்ஸ், 24,000 சப்போர்ட் இருக்குங்களா, அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ அதுக்காக பார்த்தோம் அப்படின்னா 24,000க்கான கால் ஆப்ஷன் பார்த்தோம்னா, ஸோ கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு நல்ல ஒரு சைடு பேஸ். இன்னும் மார்க்கெட் என்ன பண்ணு கீழே கீழே தான் போயிட்டு இருக்கு தெரியுங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கால் சைடு இப்போதைக்கு ட்ரெண்ட் இல்லை, ப்ரீவியஸ் லெவல்ல இருக்கா சப்போர்ட்ல. இந்த லெவலுக்கு மேல போனதான் மேல போவான். இது கீழே உடைக்கிற பட்சத்துல மார்க்கெட் நல்ல ஒரு ஃபால் வரும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கீழே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் 24,000 காலாப்ஷனுக்கான சப்போர்ட் பாருங்க, இப்ப இருக்கிற லெவல் தான் சப்போர்ட் 260. அது கீழே லெவல்ஸ் இல்லை, கால் சைடு லெவல்ஸ் இல்லை. ஓகேங்களா, 305 ரெசிஸ்டன்ஸ், 346 அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸா இருக்கு. இப்போதைக்கு இந்த லெவல் தான் போவோம். அதிகபட்சம் போனா 300 போவோம், அதுக்கு மேல வாய்ப்பு இல்லை, மைண்ட்ல வச்சுக்கங்க. ஸோ இந்த 260 பிரேக் பண்ணுது, மார்க்கெட் சப்போர்ட் உடைக்கிறான்னா கால் சைடு வீக் ஆகும், புட் சைடு போகும், மைண்ட்ல வச்சுக்கங்க. அதே மாதிரி 24,200 வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுனால அதுக்கான புட் சைடு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் தெரியுங்களா ஒரு ட்ரெண்டை வந்து பிரேக் அவுட் பண்ணிருக்கு தெரியுங்களா. ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணி இப்ப இந்த ட்ரெண்ட் ஒன்று ஃபார்ம் பண்ணி மார்க்கெட் என்ன இருக்கு இன்னைக்கு அந்த ட்ரெண்டை பிரேக்னு ரீடெஸ்டும் பண்ணி போயிருக்காங்க தெரியுங்களா. ஒரு ரீடெஸ்டும் இன்னைக்கு நடந்துச்சு ஓகேங்களா. ஸோ அதனால புட் சைடு தான் வந்து ட்ரெண்ட் இருக்கு, கால் சைடு ட்ரெண்ட் இல்லை. அதனால மைண்ட்ல வச்சுக்கங்க. ஸோ அதனால
இந்த 212 212 242 ரொம்ப முக்கியமான லெவலா இருக்கும். இந்த 242 மார்க்கெட் நாளைக்கு பிரேக் பண்றோம் அப்படின்னா அடுத்த ஹை பாருங்க 368 தான். சரிங்களா? ஸோ 200 மார்க்கெட் போகுது அப்படின்னா புட் சைடு பாருங்க இது 212 ரொம்ப முக்கியமான லெவலா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 212ல மார்க்கெட் திருப்பி ரீடெஸ்ட் பண்ணி திரும்புறான்னா ஸோ இந்த 242 பிரேக் பண்றாங்க பட்சத்தில் 368 போகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ புட் சைடு 200 போயிட்டு 200 போகும்போது நல்ல ஒரு மூவ்மெண்ட் கிடைச்சிரும், நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். மைண்ட்ல வச்சுங்க. புட் சைடு ட்ரெண்ட் இருக்கு 368 520 அடுத்த டார்கெட் லெவலாக இருக்கும். மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது புட் சைடு ட்ரெண்ட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் பண்ணி அந்த ட்ரெண்டையும் பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் என்ன பண்றான் அடுத்த ஹைக் போறான். ஒரு நல்ல ஒரு ஹைக் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் எல்லா புட் ஆப்ஷனுக்கும் அந்த ட்ரெண்ட் ஃபார்ம் பண்ணி இருக்கு. மைண்ட்ல வச்சுக்கங்க. இது வந்து நிப்டி பார்த்தீங்கன்னா 144 128 சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். 212 சப்போர்ட் தான். அடுத்து 3 சப்போர்ட் இருக்கு. இன்கேஸ் மார்க்கெட் நல்லா கீழே வர்றான் இந்த 144 தான் வர்றான்னா வந்துட்டு திரும்பவும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கங்க. இந்த ட்ரெண்டை உடைக்கணும். 128 உடச்சு கீழே போனா மட்டும்தான் மார்க்கெட் என்ன ஆகும் அடுத்தடுத்த லெவல் மேல போகும். இல்லாட்டி மார்க்கெட் டவுன் சைடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, புட் சைடு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த வந்து பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கு பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் 50,000 50,000 தான் வந்து டிசிஷன் மேக்கிங் லெவல். அது மட்டும் இல்லாம ஓவராலா பார்க்கும்போது கால் சைடு தான் கொஞ்சம் ஓப்பன்ஸ் அதிகமா இருக்கு. ஓரளவுக்கு இருந்தாலும் கால் சைடு தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடா இருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஒரு சரிவு வரலாம் அப்படிங்கிற மாதிரி இப்ப இருக்கிறதுக்காக இருக்கு. அதனால மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ 50,000க்கான கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ஸோ 50,200 இருக்கு இப்போதைக்கு மார்க்கெட். சரிங்களா? ஸோ அதுக்காக பார்க்கும்போது ஆப்ஷன் செயின்லையும் பார்த்து தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஆகஸ்ட் எடுத்துருக்கோம். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா தெரியும் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ எங்கேயுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். தெரியுங்களா? ஸோ ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பாருங்க 1,09,000 நாட் ஆயிட்டு எங்கன்னா 51,000 போட்டு வச்சிருக்காங்க. சப்போர்ட்னு பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ எங்கேயுமே சப்போர்ட் சொல்லிக்கிற மாதிரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். தெரியுங்களா? 1,00,000 நாட் ஆயிட்டு இல்ல 94,000 இருக்கு, அதுவும் 50,000 இருக்கு. அவ்வளவுதான். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் வரையும் பெருசா இல்ல ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இப்போ வரைக்கும் பேங்க் நிஃப்டி எந்த சைடு போகும் அப்படிங்கிற மாதிரி யாரும் இப்போதைக்கு எங்கேயும் போட்டு வைக்கல. ஸோ அதனால பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஓப்பன் டெஸ்ட் எப்படி சேஞ்ச் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுத்துக்கங்க. ஓகேங்களா? ஸோ நிஃப்டி மட்டும் தான் இப்போதைக்கு டவுன் சைட் போற வாய்ப்பு இருக்கு. பேங்க் நிஃப்டி ஓப்பன் டெஸ்ட் எப்படி சேஞ்ச் அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுத்துக்கங்க. ஸோ இப்போ நம்ம 50,000க்கான கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் மட்டும் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 50,000க்கான கால் ஆப்ஷன் பாருங்க. ஸோ அதுக்கான லெவல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 485 சப்போர்ட்டா இருப்பாங்க. அதுக்கும் கீழே வந்தாங்கன்னா 440 இது ரெண்டுமே அடுத்தடுத்த சப்போர்ட் லெவலாக இருக்கும். 533 611 674 இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். அது மட்டும் இல்லாம பார்த்துக்கணும். ஸோ கால் சைடு ட்ரெண்ட் இல்லை. இந்த லெவலை பிரேக் பண்ணானா மார்க்கெட் 50,000 கீழே தான் போவான். நோட் பண்ணி வச்சுக்கங்க. அதே மாதிரி புட் ஆப்ஷன் சைடு பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் நிஃப்டிலையும் புட் சைடு தெரிஞ்சுங்களா ஃப்ரெண்ட்ஸ் அந்த ட்ரெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கான். ஸோ பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் புட் சைடு 50,000க்கான புட் ஆப்ஷன் பாருங்க. மார்க்கெட் என்ன இருக்கு ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் பண்ணிருக்கு. ஞாபகம் வச்சுக்கணும். 50,000 கீழே போறோம்னா மார்க்கெட் நாளைக்கு இதை ரீடெஸ்ட் பண்ணி இதை பிரேக் பண்றாங்கிற பட்சத்துல மார்க்கெட் என்ன 336 பாருங்க நல்ல சப்போர்ட் ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. 336 கீழே போனாதான் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட் வந்து அப்சைடு போவான். 336 சப்போர்ட்டா நாளைக்கு இதை டச் பண்ணி மீண்டும் இந்த 336 சப்போர்ட் பண்ணிட்டு இதை பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்றாங்கிற பட்சத்துல 476 பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் 612 753 அதுக்கும் மேல போச்சுன்னா 900. ஸோ 50,000 கீழே போனா நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கும் மார்க்கெட்ல. நோட் பண்ணி வச்சுங்க. நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் ரெண்டுமே புட் சைடு வந்து ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் பண்ணிருக்கு பாத்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? ஸோ நிஃப்டி வந்து அந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணிட்டான். நிஃப்டி அந்த புட் சைடு வந்து அந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணிருச்சு. ஆனா பேங்க் நிஃப்டி இன்னும் அந்த ட்ரெண்டுக்குள்ள இருக்கா, இன்னும் அந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணு. ஸோ பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணான்னா பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு கால் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் அந்த சீன் காமிச்சிருக்கு. நீங்க நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு நீங்க அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுத்துக்கங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.